பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் காலைவெளியிலும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தினம் ஒவ்வொரு புதிய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் 147 சங்கீதத்தில் 14 வசனம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்கிறார். இதுல ஒரு பாயிண்ட் எங்க படிக்கிறோம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாய் மாற்றுவார். உன் எல்லைகளுக்கு பிரச்சனை சோதரம் சமாதானம் உண்டாக்குவார். அது மாத்திரம் இல்லை, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியா, உச்சிதமான பெஸ்ட் ஒன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்றாரு. நீ இருக்கிற உன் எல்லைகள், உன்னுடைய லிமிட்டட், அதாவது உன்னுடைய எல்லா எல்லைகளையும் என்ன செய்வார், சமாதானம் உள்ளவளாக்குவார். இந்த நாட்களில் அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் பண்ணி கொண்டிருந்தார். அவங்களுக்கு எல்லாரையும் சமாதானமாய் பண்ணிக்கொண்டு, அதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது எல்லாரும் சமாதானமா இருப்பாங்க. ஆனா அநேக நேரங்கள் இவர்கள் சமாதானமா இருக்கவில்லை. இவர்கள் அந்த எல்லை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இஸ்ரவேல் நாட்டை விட்டே ஓடினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாடை இழந்தார்கள். இப்படிதான் அன்னைக்கு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். சரித்திரம் நமக்கு அப்படி சொல்லுது. ஆனா இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், அவர் எல்லைகளை சமாதானம் உள்ளாக்கி மாற்றுவார். உச்சிதமான கோதுமையினால் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்னு மேலே போட்டிருக்கு சோதரம். எல்லைகள் சமாதானமா இருக்கணும்னா நாம் கர்த்தரோடு சமாதானமா இருக்கணும். நிறைய நேரங்கள் ஆசீர்வாதத்தான் கேட்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருங்கிறத நம்ம நினைக்கிறதே கிடையாது. எடுப்புல ஆண்டவர் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஆசீர்வாதம் ஆனால் அதுக்கு காரணங்கள் வைத்திருக்கிறார். அது எப்படி இருந்தா இப்படி நடக்கும். ஒரு மேக்ஸ் போடும்போது இந்தந்த காரியம் பண்ணா இப்படி நடக்கும் பாரு, அந்த சம்ஸ் போடுவாங்க, அந்த வெளியில பண்ணா இப்படி வரும், கணக்கு வரும், கரெக்டா வரும். அதே போல நான் எப்படி இருந்தா இப்படி வரும் அப்படிங்கிற கணக்கு தான். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை சமாதானமுள்ள மாற்றணும்னா நாம கர்த்தரோடு சமாதானமா இருக்கணும். அவர் சொன்னபடி நடக்கும்போது சமாதானம். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படித்தான் சமாதானம். இன்றைக்கு நம்ம குடும்பங்களை பாருங்க, பக்கத்து வீட்டில் நம்ம எல்லாம் சமாதானமா இருக்கிறோமா? எல்லா ஊர்ல எல்லாம் சமாதானம் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மற்றவங்க நல்லா இருக்க பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கிற ஜனங்கள்லாம் இருப்பாங்க. நம்ம ஒன்று நம்ம ஒன்று வாங்கிட்டா அவருக்கு கஷ்டமா இருக்கும். அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்ம நாளில் இருக்கிறது. நம்முடைய எல்லைகள்லாம் சமாதானம் இருக்கிறதான்னு பார்த்தா, சமாதானம் எப்போ வரும்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் வீட்டில் சமாதான எல்லைகள் வரும். அவங்க எல்லைகள்லாம் சமாதானமா இருக்கும். இப்போ மற்ற குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு எப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ சமாதானம் வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம், பக்கத்து நாட்டுக்காரன் வளர்ந்துட்டாங்க பாருங்க, நீ நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை. ஒரு நாடு இன்னைக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. 3ஆம் உலகம் யுத்தத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஆனா கர்த்தரை நம்புறவர்களுக்கோ வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி ஜனங்கள் இருந்தார்கள். சமாதானம் உள்ளான்னு கர்த்தர் மாற்றுவார். எல்லைகளை சமாதானம் மாற்றி உச்சிதமையான, அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கொடுக்கிற பொருள் எல்லாம் அந்த ஹை குவாலிட்டி, த பெஸ்ட் ஒன் உனக்கு கொடுப்பான். நம்ம ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுன்னு தான் கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது எப்படி கொடுப்பாரு? அதிகமான ஆசீர்வாதம் உள்ளவங்க. பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வேற யார்ட்டும் இருக்காது. உங்களுக்கு வைத்து கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி ஆசீர்வாதம் உச்சிதமான கோதுமை இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நமக்கு தேவையான ஒரு காரியம், நமக்கு ஆகாரத்துக்கு தேவை, அதே உச்சிதமான பெஸ்ட் ஒன்னே கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஊர்ல நல்ல பெஸ்ட் சாப்பாடு எதுன்னா பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் கிடையாது. அதோட பெரிய சாப்பாடு அவங்களுக்கு தெரியாது சோதரம். ஆனா பெஸ்ட் ஒன்னே கர்த்தர் கொடுப்பார். உச்சிதமையான இந்த கோதுமை எத்தனையோ ரகம் இருக்கு, அதில் பெஸ்ட் குவாலிட்டியாகி உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, கண்மலை தேனினாலே திருப்தி ஆக்குவார், நல்ல கோதுமையை கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்றாரு. அது யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, 11ஆம் வசனம், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருவர்களுக்கு மேல, தமக்கு கிருபைக்கு காத்திரு பயப்படுகள் மேல, கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறது மேல அந்த மாதிரி ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்கள் வரும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால், கிருபைக்கு காத்திருப்பாயனால், கர்த்தருடைய வல்லமைக்கு கிருபைகளுக்கு நீ காத்திருந்தால், அந்த கால வேளையில அவரை தேடினால் அவர் உங்களை தேடுவார், அவரை நாடினால் அவர் உங்களை நாடுவார். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னெல்லாமோ சரி, இது பண்ணால் என்ன கிடைக்கும், இப்படி பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த இதில் போட்டால் எவ்வளோ பணம் வரும், அதில் போட்டால் எவ்வளோ பணம் வரும், நமக்கு இந்த ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போட்டால் எவ்வளோ வரும், இப்படி ரிக்கவரிங் டிபாசிட்டில் போட்டால் எவ்வளோ வரும், நகையை வச்சா எவ்வளோ வரும், இதை வச்சா இப்படி எல்லாம் வரும், நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் எப்படி வரும், எல்லாமே நீ கேல்குலேட் பண்ணி எல்லாம் அதாவது அது பலி பெருகணும்னு நினைக்கிறோம். அந்த பெருக்கத்தை கொடுக்கறது யார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்து நடந்தா உனக்கு எல்லாமே பலி பெருகும், வைக்க இடம் இருக்காது. எங்க வாசிக்கும் போது எப்பொழுது அந்த உச்சிதமான கோதுமை, எப்பொழுது சமாதான எல்லையுள்ள மாற்றம்னு சொல்லப்படும் போது பார்க்கும்போது அது சொல்ல கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தர் வசனத்தின் நடக்கிறவர்களுக்கு அப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அருமையான காலை வேளையில் அருமையான நீங்கள் பல விதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் வேணும், எனக்கு எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், எனக்கு இந்த பெஸ்ட்டு கண்ணு கிடைக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ல அவருக்கு பயந்து நடக்க இந்த காலைவெளியில ஒப்பு கொடு. நான் உங்களுக்கு பயந்து நடப்பேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பயந்து நடந்தாங்களோ அப்போ எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். எப்போதெல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் போனார்களோ அப்போதெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது அருமையான பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை சமாதானமாக்குவார், உச்சிதமான கோயில் மேலே திருப்தி ஆக்கி எல்லாருக்கும் உயர்த்திற நாட்கள் இருக்கிறது. ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்ப நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே அப்பா எல்லைகளை எல்லாம் சமாதானங்களாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உச்சிமையான கோதுமையினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆசீர்வாதத்தை இந்த அருமையான பிள்ளைகள் இந்த காலவெளியிலே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்கள் நிபந்தனையோடு நீ வைத்திருக்க சோத்திரம் இந்த காலவெளியிலே உடைய வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்க எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லைப்பா, ஆனாலும் நீர் உமக்கு பயந்து நடக்கலை நீ ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலவெளியிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உலகமெல்லாம் ஆண்டவர் பிரச்சனைக்குள் இருந்தாலும் கர்த்தர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, நீ எல்லாவற்றையும் சரியாய் நடத்துகிற தேவன். அப்படி ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்வீராக. வசந்த நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் மாற்றிப்போம், பயப்படுது பயத்தை தார். ஆசீர்வதி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளாய் மாற்று மாத்திரமில்லை, உச்சிதமையான ஆசீர்வாதனாலே கர்த்தர் நிரப்பட்டும். உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து அந்த ஆண்டை நோக்கி பாருங்க, அவருக்குள் கிருபைக்குள் காத்துக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க, அவர் வசனத்தை காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோகோ சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.